ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, ஒரு சில முக்கியமான விஷயத்தை பற்றி உங்ககிட்ட டிஸ்கஸ் பண்ணிக்கலாம் அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோவே பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சண்டைக்கோழி 2.0 சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம வீடியோ எடுக்கும்போது கூட பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி சாரல் மழை மாரி பெஞ்சிட்டு தான் இருக்குது மேலே. இந்த மழை நாள் ஆனாலே கோழி வளர்க்குறவங்களுக்கும் அந்த இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்களுக்கும் அந்த இன்ட்ரெஸ்ட்டே கொஞ்சம் குறைஞ்சிடும். ஏன்னா இடம் ஃபுல்லாக சொதன்னு எப்போ பார்த்தாலும் நாற்று அடிச்சின்னு இருக்கும். ஸோ மழை காலத்தில் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக க்ளீனாக வச்சுக்கோங்க. ரொம்ப சொதன்னு இருக்க விடாதீங்க. ஏன்னா ரொம்ப சொதன்னு போச்சுன்னா கோழிங்களுக்கு நிறைய நோய் வர வாய்ப்பு அதிகமாக இருக்குது. உங்களால் முடிஞ்ச அளவுக்கு க்ளீன் பண்ணி வச்சுக்கோங்க. கோழி அந்த ஈரத்தில் ரெகுலராக நிற்காத மாரி பார்த்துக்கோங்க. அதுமாரி பார்த்துக்கினாலே மோஸ்ட்லி நோய் வரதை தடுத்துடலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மழை நாளில் அதிகமாக வெளியே திறந்து விடாதீங்க. கூண்டு இருந்தால் கூண்டுலேயே போட்டு வைங்க, அதான் பெஸ்ட்டு. ஏன்னு சொல்லணும்னா, மழை தண்ணியை குடிச்சிதுன்னா அதுவும் சளி பிடிக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகமாகவே இருக்குது. ஸோ கொஞ்சம் மழை காலத்தில் கொஞ்சம் சேஃபாகவே கோழி, கொஞ்சம் இல்லை ரொம்பவே சேஃபாகவே பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம பேட்ச் 4 பார்த்திங்கன்னா ஒரு பேர் சூஸ் பண்ணியிருந்தோம். என்ன பேருன்னு பார்த்திங்கன்னா நம்ம யாக்கூத் பெட்டையும் அதுக்கப்புறம் பார்த்தா கதர் யாக்கூத் சேவல் தான் சூஸ் பண்ணியிருந்தோம். அது பார்த்திங்கன்னா 7 முட்டை இட்டுது. அந்த 7 முட்டையும் நம்ம தனியாக எடுத்து வச்சுருந்தோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம கதர் ஜாவா சேவல் இருக்காங்கல்லங்க, அந்த சேவல் இந்த பட்டை, அதாவது அந்த கதர் பட்டை முட்டை இருந்துச்சு. பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட இருக்கிறதுலே ஒரு ஹெவி சைஸ் பட்டைன்னு பார்த்திங்கன்னா இவர் தான் சொல்லலாம் நான். ஏன்னா நல்லா பல்காக இருப்பார், நல்லா ஹைட்டுக்கு ஏற்ற வெயிட்டுக்கு இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இவங்க 2 பேரும் பார்த்திங்கன்னா இப்போ முட்டை இட்டுருக்காங்க. இந்த கதர் பட்டை ஆல்ரெடி ஒரு 6-7 முட்டை இட்டுட்டார். அதில் அவர் பக்கத்தில் இருக்கிறவர் இப்போ தான் முட்டை இடுறாருன்னு நினைக்கிறேன். ஏன்னா 2 நாளாக முட்டை இருக்குது அப்பா சொல்லியிருந்தார். அது யாரோட முட்டைன்னு தெரியல. பார்த்திங்கன்னா இவங்க பேட்ச் 3 ஓரளவு ஈரம் இல்லாத இப்போ மெயின்டைன் பண்ணிகிட்ருக்கேன். அப்போ தான் நம்மளால் அந்த நோயெல்லாம் அட்டாக் பண்ணாமல் காப்பாற்ற முடியும். இப்போ பார்த்திங்கன்னா அந்த பேட்ச் 4 சொன்னேன்லங்க, அந்த 7 முட்டை இட்டுச்சுன்னு, இந்த 7 முட்டையும் அவன் வச்சாச்சு. என்றைக்கு வச்சோன்னு பார்த்தீங்கன்னா டிசம்பர் 10 நைட்டு, அதாவது நைட்டு ஒரு 6-6:30 இருக்குங்க. அந்த டைம் தான் வச்சோம். எப்பயுமே நம்ம ஈவினிங் தான் வைப்போம். முட்டையை காலைலே, அதாவது செவ்வாய்க்கிழமை காலையே வெளியே எடுத்து வச்சுட்டு, ஏன்னா முட்டை இட பார்த்திங்கன்னா நம்ம எப்பயுமே ஃப்ரிட்ஜில் தான் ஸ்டோர் பண்ணுவோம். ஏன்னா ஃப்ரிட்ஜில் வெளியே வச்சு வைக்கிறத விட எனக்கு ஃப்ரிட்ஜில் வச்சு வைக்கும் போது தான் பொரிப்பு கெப்பாசிட்டி, அதாவது குஞ்சு பொரிப்பு திறன் அதிகமாக இருக்குது. இல்லைனா முட்டை அதிகமாக கூழ் முட்டாவாக அதிகமாக வாய்ப்பு இருக்குது. அதனால் நம்ம வெளியே தான் வச்சு வச்சுருந்தோம். கரெக்டாக பார்த்திங்கன்னா 10ஆம் தேதி நைட்டு வச்சோம். அதாவது எப்பயுமே என்ன பண்ணுங்கன்னா, இப்போ இன்றைக்கி ஈவினிங் அவன் வைக்க போகிறீங்கன்னா காலையிலே முட்டையை வெளியே எடுத்து வச்சுருங்க. அப்போ தான் அந்த கூலிங், அந்த முட்டையில் இருக்கிற கூலிங்லாம் தனியாக வெளியே வந்துடும். வெளியே வந்ததுக்கப்புறம் நீங்கள் ஈவினிங் வச்சா கரெக்டாக இருக்கும். மாரி வச்சேன், 7 முட்டையை வச்சுருக்கேன் இந்த பட்டையிலே, அதாவது அதே பட்டையிலே வச்சுட்டேன். இப்போ பார்த்திங்கன்னா இன்றைக்கி கூட 3 நாள் ஆகுது. நாளைக்கு காலைல எத்தனை இது கரு கூடி இருக்குன்றத நாளைக்கு நான் ஒரு வீடியோவாக உங்களுக்கு போடுறேன். ஏன்னா எவ்வளோ கரு குடிக்குதுன்னு பற்றி தான் உங்களுக்கு தெரியும், சேவல் மிதிச்சுதா இல்லையா. ஏன்னா நம்ம சொல்லியிருந்தோம் பேட்ச் 4ஓட அந்த நம்ம கதர் யாக்கூத் சேவல் சூஸ் பண்ணது பார்த்திங்கன்னா கொஞ்சம் தாங்கி நடந்துன்னு இருந்தது. கால் ஃபால்ட் இருக்குதுன்னு நான் சொல்லியிருந்தேன். அதெல்லாம் மெரிச்சுதா இல்லையானே நமக்கு தெரியல. பட் நம்ம வீட்டில் மெரிச்சுது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதை கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு இன்னும் ஒரு 2 நாளில் நம்ம பார்த்து கன்ஃபார்ம் பண்ணிடலாம். அந்த முட்டை என்ன ஆச்சு, பொரிக்குமா பொரிக்காதா அப்படின்றது தெரிஞ்சிடும். அது மட்டும் இல்லாமல் நம்ம பேட்ச் 1ல் பார்த்திங்கன்னா ஒரு கதர்பேட்டை இருந்துச்சு. அந்த கதர்பேட்டையை ஒரு முக்கியமான விஷயத்துக்கு அந்த பெட்டையை நம்ம கொடுத்துருக்கோம். அது என்னன்றதையும் உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸாக நெக்ஸ்ட் வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ்.